ஆத்துல யாரோ விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா பார்க்கலாம். அட இந்த குழந்தை யாருன்னு தெரியலையே. ஐயோ, ஆத்துக்குள்ள யாரோ பொண்ணு விழுந்துட்டா. யாராவது வந்து காப்பாத்துங்க. யாரோ வாங்க, சீக்கிரமா வாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஆத்துக்குள்ள ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. யாருனே தெரியல. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. குழந்தை ஆத்துல விழுந்துருச்சு. பவித்ரா யார் தான் இருக்கும்? ஏய் வாங்க, எல்லாம் வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. என் குழந்தைய காணோம். சௌமியா, சௌமி. பவித்ரா சீக்கிரம் போங்க. பாருங்க. சீக்கிரம் வாங்க. போ. சீக்கிரம் போ. சீக்கிரம். ஆமா யா. பாத்து கட்டலையா? ஏய். யாரா கேக்குது காப்பாத்துறியா? சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா வாங்க. நீங்க தெரிஞ்ச யாரா சௌமி. எங்க உங்களுக்கு ஏதோ தெரியுமா? சௌமியா. என்னாச்சு? சீக்கிரம் ஓடிங்க. குழந்தையா? என்னது? யாரோ போங்க. போங்க, யாரோ போங்க. போங்க. தண்ணி வர சீக்கிரம். நீ சீக்கிரம். அதிகமா இருக்கு. அம்மா. சீக்கிரம் போங்க. நவருங்க. என்னன்னு பாருங்க. சௌமியா. சீக்கிரம். தள்ளுங்க. என் பொண்ணு தவிச்சிட்டு இருக்கா. யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரமா போ. விடுங்க. சீக்கிரம். சௌமியா விடுங்க. எல்லாரும் காப்பாத்துங்க. ஐயோ, என் பொண்ணு. சௌமியா. ஐயோ சௌமியா. எல்லாரும் உங்களுக்கு என்னதான் ஆச்சு? விடுங்க. அமைதியா இருக்கீங்க. என் பொண்ணு எல்லாரும் காப்பாத்துங்க. என் பொண்ணு நிர்மலா, நீ உடனே புருஷனுக்கு போன் பண்ணுமா? அவன் நிச்சயம் வருவான். என் போன் எங்க வச்சேன்? என்ன பண்றது? சௌமியா, நீங்க இருக்கு. சௌமியா. எனக்கு நம்ம பொண்ணு சௌமியா தண்ணில விழுந்துட்டா. யாரும் காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்ம பொண்ணை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. சௌமியா தண்ணியில விழுந்துட்டா. ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. ஏ நிர்மலா, அவளை போய் காப்பாத்தணுங்கிற அவசியமே இல்ல, புரியுதா? அவ நம்ம கௌரவத்தை பறக்க விடுறதுக்கு முன்னாடி அவளா போய் சேரட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நிர்மலா, நிர்மலா, என்னமாச்சு? சௌமியா, நிர்மலா, தள்ளுங்க. என்ன இப்படி என் பொண்ணை காப்பாத்த இங்க யாருமே இல்லல. நானே போய் காப்பாத்துறேன். சௌமியா, இருங்க, நான் காப்பாத்துறேன். சீக்கிரம் சார், சீக்கிரம் போங்க சார். சீக்கிரம் சீக்கிரம் எப்படியா காப்பாத்துங்க. சார் அந்த பக்கம் இருக்கு பாருங்க சார். அங்க இங்க பாருங்களேன். சீக்கிரம் போங்க. என்னங்க பாத்து போங்க. சார் போங்க சீக்கிரம். சௌமியா, காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க சார். பாத்து போங்க. சௌமியா. பாத்து. சார் பாத்து சார். இதோ சார். சௌமி. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சார் இதோ பாத்து ஜாக்கிரதை. பாத்து போங்க. பாத்து கவனமா. வாங்க சார். வாங்க. யாரா கை கொடுங்கப்பா. போங்கப்பா. வாங்க, மேல வாங்க. வாங்க. தண்ணி குடிச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க சார். ஏமா, நவருமா. இல்ல வழி விடு. எல்லாரும் தள்ளி போங்க. படு வைங்க. தண்ணி இருக்கும். பாத்து குடிச்சிருப்பா. வாங்க சார். சௌமியா. வாங்க. இதோ. சௌமியா. சௌமியா. வா. சௌமியா. சௌமியா. சௌமியா செல்லம். சௌமியா. சௌமி. அம்மா பாருமா. கண்ணு தர. சௌமியா கண்ணு திறந்து பாருமா. என்ன பாருமா. சௌமியா. அம்மா பாருமா. சௌமி. இப்படி விழுந்துச்சுன்னு தெரியலையே. இப்படி விழுந்துச்சு. அம்மா. சௌமி. சௌமி. உனக்கு ஒண்ணு ஆகலடா தங்கம். அம்மா பாரு. செல்லம். சௌமியம்மா, அம்மா தூக்கிக்க. என்ன அநியாயம் இது? தங்கச்சியே அக்காவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா.
என்ன உளறிட்டு இருக்கீங்க? இப்படி சொல்ல உங்களுக்கு வாய் கூசல? என் குழந்தை தண்ணியில விழுந்து தவிச்சிட்டு இருக்கா. யாருக்கும் அவளை தண்ணியில இறங்கி காப்பாத்த வக்கல்ல. என் குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியும். ஏன் பொண்ணு நிச்சயமா அப்படி. நீ வா சௌமியா. சௌமியா ஒண்ணு ஆகாதுடா சௌமியா குட்டி. அந்த கடவுள் தயவால என் பொண்ணுக்கு எதுவும் அவளை. நன்றி கடவுளே. என் பொண்ணை கொடு. மரியாதையை கையெடு. இவன் நாசமா போகணும்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. இப்ப எதுக்கு வந்து நாடகம் ஆடுற? சும்மா இரு. எல்லாரும் முன்னாடி நாடகம் ஆடாத. என் பொண்ணு என்கிட்ட கொடு. சுமதி, மரியாதையை உண்மையை சொல்லு. நீதான் சௌமியாவை தள்ளி விட்டியா? நீதான் தள்ளி விட்டியா? உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். உண்மையை சொல்லு. நீதான் தள்ளி விட்டியா? நிர்மலா, உனக்கு என்ன பைத்தியமா? சுமதியும் நீ பெத்த பொண்ணுதான். உன்னோட ரத்தம் தான் ஓடுது. நீ பெத்த பொண்ணையே இப்படி எல்லார் முன்னாடியும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறியே, உனக்கு வெக்கமா இல்லை? இங்க சும்மா இருங்க. எனக்கு என் ரெண்டு பொண்ணுங்களுடைய குணமும் நல்லா தெரியும். நிச்சயமா சுமதி வேணும்னே இவளை தண்ணியில தள்ளி விட்டுருக்க மாட்டா. ஆனா இவளுக்குள்ள இருக்கிற வெறுப்பு, பழி வாங்கணுங்கிற எண்ணம் அப்படி செய்ய வச்சிருக்க. அது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். அப்பாவி குழந்தைகிட்ட என்னென்னமோ சொல்லி வஞ்சகமா இவள அவகிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அந்த கடவுள் உங்களுக்கு கூலி கொடுக்கணும். இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம வா, வீட்டுக்கு போலாம். சௌமியா, வாடா செல்லம். சௌமி, அந்த சௌமியா செத்து இருந்தா வீட ஒழிஞ்சதுன்னு இருந்திருப்போம். போதும் போதும், உங்க நடிப்பெல்லாம் நிறுத்துங்க. என் பொண்ணு என்கிட்ட கொடுங்க. ஏய், சௌமியா எங்கிட்ட தான் இருப்பா, உன்கிட்ட இல்ல. அப்படித்தானே முடிவு பண்ணோம். சௌமி, சௌமியா செல்லம். சாமி சாரி. சௌமியா அக்காவை குணப்படுத்திடு. அம்மா, சாமி, சாமி குட்டி, என் தங்கம், உனக்கு ஒண்ணு ஆகல இல்லம்மா? கடவுளே, நல்ல வேளையா என் பேத்திக்கு நினைவு திரும்பிடுச்சு. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். வர வர நீ நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. சரி, அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த அம்மா கிட்ட சொல்லுமா. சௌமி சொல்லுமா, நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த? சுமதி, நீ ஏமா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? வா போலாம். அம்மா, நான் நதியை நின்னு பாத்துட்டு இருந்தேனா, அப்ப நான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன். சௌமி, அம்மா கிட்ட எதையும் மறைக்க பார்க்காத. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சுமதி தானே உன்னை தள்ளி விட்டா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, கால் தவறி கீழே விழுந்துட்டேன். சுமதி என்ன
கீழே ஒன்னும் தள்ளி விடல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இருடா செல்லும், நான் உனக்கு சூடா பால் கொண்டு வரேன். நல்ல வேளை சுமதி, நீ தப்பிச்சிட்ட. இல்லைன்னா உன் அம்மா உன்னை என்ன பாடுபடுத்தி இருப்பாளோ யாருக்கு தெரியும்? உங்கள மாதிரி பொம்பளைங்க பக்கத்துல இருந்தாலே நெருப்புல நிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் எதுக்காக மாதிரி ஓட்டிக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க? போய் உங்க வீட்ல இருங்க. நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க விஷத்தை கலக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஏ நிர்மலா, சுமதி மேல வீண் பழி போட்ட. இப்ப உனக்கு நிம்மதியா இருக்கா? நீ எல்லாம் ஒரு பெத்தவளாடி. ஒரு பொண்ணை தாங்குன்னு தாங்குற, இன்னொரு பொண்ணை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அந்த பொண்ணை எதுக்குதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாளோ. அன்னைக்கு அந்த வண்டி மோதி நின்னுடுச்சு, தப்பிச்சிட்டா. இன்னைக்கு தண்ணியில விழுந்து அப்பவும் பழச்சிட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு அப்பனை பார்த்ததே இல்ல. உன் பொண்ணு பொழைச்சிட்டாலே நினைச்சு துக்கப்படுற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? இல்ல வெக்கம் இல்ல. நான் இப்படி மாறினதுக்கு அவதான் காரணம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த சௌமியா பொண்ணு செத்தா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வாய மூடுங்க. நீ வாய மூடு. நீ எப்ப பாரு சௌமியா சௌமியான்னு சுத்திக்கிட்டு இருக்கிய. நீயே ஒரு நாள் அவளை தூக்கி போட்டு வரியா இல்லையான்னு பாரு. நான் அப்படிலாம் ஏன் இருக்கேன்னு அவளே வந்து சொல்லுவா பாருங்க. நான் இதுக்காக இவளை வளர்த்தேன், பிறந்தப்பவே விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லுவா. சுமதி, அங்கேயே நிக்கிற, உள்ள வா. சுமதி, உனக்கு இப்பவும் என் மேல கோவமா? இல்ல சௌமியா அக்கா, எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. நீ எதுக்காக அம்மா கிட்ட போய் சொன்ன? நான் கால் தவறி விழுந்துட்டேன்னு ஏன் சொன்ன? நான் தான் தள்ளி விட்டேன்னு ஏன் நீ அம்மா கிட்ட சொல்லல? நான் ஏன் அப்படி சொல்லல தெரியுமா? ஒருவேளை நான் அம்மாவுக்கு உண்மைய சொல்லியிருந்தா நீ என்னால திட்டு வாங்கியிருப்ப. அதுக்கப்புறம் நீ அழுதுட்டு உட்கார்ந்திருப்ப. நீ அழுதுட்டு மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு கத்திரிக்காய் மாதிரியே இருப்ப. அக்கா, நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, நான் எவ்வளவு கெட்டவளா இருக்கேன். சாரி அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ எதுக்காக என்ன தள்ளி விட்ட? இந்த சௌமியா எப்ப வந்து நம்ம குடும்பத்துல பிறந்தாளோ அன்னைக்கே வீடு சுடுகாடா மாறிடுச்சு. இதுக்கு என்னதான் வழியோ? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொல்லை வந்துகிட்டே இருக்கு. பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? முகத்தை எப்படி நிமிந்து பாக்குறது? மத்தவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஏளனமா பேசுவாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? கடவுளே, ஏன்பா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்க தலையில கட்டுன? சௌமியாவை பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்குல்ல? உங்களுக்கு அவ பாரமா இருக்கா? உங்களுக்கு அவளை பார்த்தா பயமா இருக்கு. மான மரியாதை போயிடுமோன்னு நினைக்கிறீங்க? மத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு முழிக்கிறீங்க? அதெல்லாம் நினைச்சு பயப்படுற நீங்க என்னையும் என் பொண்ணுங்களையும் இந்த வீட்டை விட்டு போக விடலாம்ல? அக்கா, நான் உன் மேல கோவமா இருந்தேன். அம்மா மட்டும் இல்லாம அப்பா கூட உன் மேல பாசமா இருக்காரு. என்னை யாரும் பிரஷ் பண்ண வைக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறது இல்ல.
அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு நீதான் என்னோட பொம்மையெல்லாம் கிழிச்சு வச்சிட்டேன்னு. இதையெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தண்ணியில தள்ளி விட்டுட்டேன். ஆனா அக்கா, உன்னை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டதா எனக்கு தோணுச்சு. சாரி அக்கா. நீ என்ன லூசா? அம்மா நம்ம 2 பேரு மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நான் உன் பொம்மைய ஒன்னும் பிக்கல. சத்தியமா, உன் மேல சத்தியமா. சாரி அக்கா. பரவாயில்ல சுமதி. ஆனா அம்மா கிட்ட மட்டும் நீ சொல்லாத, நீ தான் என்ன கீழே தள்ளி விட்டேன்னு. தெரிஞ்சா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. சொல்லாத, சரியா? சரிக்கா. ஆனா இதுக்கப்புறம் நான் உன் கூட எப்பவுமே சண்டை போட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ். அந்த கடவுள் தயவால இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம், ஒற்றுமை, புத்திசாலித்தனம் எல்லாம் அப்படியே இருக்கணும். கடவுளே, உன் கருணை இந்த குழந்தைங்க மேல என்னைக்குமே இருக்கணும். சௌமியா அக்கா தான் மணமகளாகணும். இன்னும் அவங்க தானே என்னை விட பெரியவங்க. பெரியவங்களுக்கு தான் எல்லாரையும் விட முன்னாடி கல்யாணம் நடக்கும். எல்லாருக்கும் பிஸ்கெட் இருக்கு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? மம்மி, நாங்க சௌமியா அக்காவை மணமகளாக்கி இருக்கோம். ஏன் நீ ஆக வேண்டியது தானே? அப்பா, யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். சௌமியா அக்கா என்னை விட பெரியவ, அதனால அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகணும். நான் மணமகளோட ஃப்ரெண்டாவேன். அப்புறம் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவேன். உன் பொண்ணு மணமகளா போறாளாம். இந்த விளையாட்டுலயாவது உன் பொண்ண மணமகளா பார்த்து. சௌமியா, உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலமா? வா, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு. வேண்டாமா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, இந்த விளையாட்டெல்லாம் இப்ப வேண்டாமே. நீ வேற ஏதாவது விளையாட்டு விளையாடு. இல்லம்மா, நான் மணமகளா ஆகணும்னு ஆசையா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் விட நான் ரொம்ப அழகா இருப்பேன். அக்காவுக்கு கல்யாணம், யாராவது மஞ்சள் பூசி விடுங்க. ஐயோ, மஞ்சள் பூசினா மட்டும் போதுமா? ஒரு பக்கம் பாட்டு கேட்கும், இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான். இப்ப பாட்டு யார் பாடுவாங்க? என் மம்மியோட போன் என்கிட்ட இருக்கு, அதுல பாடும். இதுல கல்யாண பாட்டு கூட இருக்கு, கேட்க சூப்பரா இருக்கும். ஆமால, அப்ப போட்டு விடு. என் அக்கா கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆடுவேன்.
பாத்தியம்மா, சௌமியா மணமகள் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. இன்னைக்கு விளையாடுற சாக்குல இவ இந்த கோலத்துல இருக்கா. ஆனா நாளைக்கு இவ பெரியவளாகி என்ன மணமகளை ஆக்குமான்னு என்ன கேட்டானா என்னம்மா செய்வ? நிர்மலா, காலம் எல்லா கேள்விக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்குமா? ம்? எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர நமக்கு வழி தெரியும். அதே மாதிரி நம்ம சௌமியாவுக்கும் ஒரு வழி கிடைக்கும். நம்ம சௌமியாவோட சந்தோஷம் எல்லாமே நம்ம அம்மன் கையில தான் இருக்கு. அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பூ சூப்பரா இருக்கு சுமதி. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. இன்னைக்கு டான்ஸ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்திருக்க. பரவாயில்லையே சுமதி, இன்னைக்கு அசத்திட்ட. நீ செம்மையா ஆடிட்டப்போ. ஆண்டி, எங்க அக்கா கல்யாணத்தினாலதான் செம்மையா ஆடிட்டு இருக்கேன். என் கல்யாணத்துல நான் ஆடுற ஆட்டத்துல இந்த தமன்னா, சமந்தா, ஸ்ரேயா இவங்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. பாத்துட்டே இரு. என்ன இது, உன் கல்யாணத்துக்கு நீயே டான்ஸ் ஆடுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன விட்டா மாப்பிள்ள சைட்லயும் சேர்த்து நானே டான்ஸ் ஆடிடுவேன். இங்க பாருமா, கல்யாணத்தன்னைக்கு நீ தலை குனிஞ்சு வெக்கப்பட்டுட்டு நிக்கணும். அதெல்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் இன்னைக்கு கல்யாணமாக போற பொண்ணுக்கு நிறைய இருக்கு. ஓஹோ, ஓய், வெக்கப்பட்டு எல்லாரையும் கவுத்துற. கொஞ்சம் முகத்தை காட்ட. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேமா. இதுக்கப்புறம் நீ எப்படியும் அவருக்கு சொந்தமாயிடுவ. சரி, அந்த போனை கொடு. சுமதி, இப்பவே இவ அவருக்கு சொந்தமாயிட்டா. நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. வரப்போற புருஷனுக்கு தான் அவளோட முகத்தை காட்டுவாளாம். ஆமா ஆண்டி, பாத்தீங்களா எங்க அக்கா இப்ப இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போறா. சரி பரவாயில்ல, முகத்தை காட்டலனாலும் இப்படி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருந்தே நீ சிரிச்சுக்கோ. இங்க பாரு, இங்க பாரு. சரி விட, நீ எப்படியும் தெரிய போறதில்ல. இங்க பாரு, நல்லா வந்திருக்குல்ல. மம்மி, அம்மா எங்க? சரி நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மம்மி ஸ்மைல். என்ன ஏண்டி போட்டோ எடுக்கிற? போய் மணமகளை போட்டோ எடுப்போம். ஓஹோ, உங்க பொண்ணு முகத்தை காட்டினாதானே? ஆரம்பத்துல இருந்து முகத்தை காட்ட மாட்டேன்னு அப்படியே உட்கார்ந்திருக்கா. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என் அத்தைக்கு சர்பத் கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒரு சர்பத்தா? அப்படியே தண்ணியா இருக்கு. போட்டவனுக்கு என்ன சக்கரை வியாதியா? சக்கரை போடுறேன்னு என்னத்த போட்டானோ? என்ன இப்படி ஏற்பாடு பண்ணிருக்க நிர்மலா? இனிப்பு கம்மியா இருக்கா அத்தை? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சரியா பண்ணி கொண்டு வர சொல்றேன். இருங்க அத்தை, கொஞ்சம் இருங்க. ஓஹோ, என் செல்ல பாட்டி, இந்த சர்பத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க. என் கூட பவுட் பண்ணி காட்டுங்க. பவுட்னா என்ன? இருங்க, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா கவனமா பண்ணணும், சரியா? பண்ணுங்க. விடுறி அத. வாத்து மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இடுப்பை இப்படி நெளிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பாட்டி, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க. அதே மாதிரி பண்ணணும். பண்ணுங்க. ஐயோ, அப்படி இல்ல பாட்டி. இருங்க, நான் அதை காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாத்தீங்கல்ல? இதுதான் பெர்ஃபெக்ட் பவுட் பிக்சர்னு சொல்லுவாங்க. சுமதி, நீ வாத்து மாதிரி மூஞ்ச வச்சிருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிற. அந்த கடவுள் தயவால உனக்கு திருஷ்டியே விழக்கூடாது. ஓஹோ, பாட்டி, மத்தவங்க பார்வையில இருந்து நான் தப்பிச்சிருவேன். ஆனா ஏன் பார்வையில இருந்து யார் தப்பிக்க முடியும்? சுமதி என்ன சும்மாவா? என்ன சொல்றீங்க பாட்டி? ஓடி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்னாச்சு நிர்மலா? நீங்க கொஞ்சம் சமையல் பண்றவங்க கிட்ட சொல்லி சர்பத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கா?
ஏற்கனவே 4 பேர் சொல்லிட்டாங்க அந்த சமையல்காரனை இன்னைக்கு நான். ஐயோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, அதிகமாலாம் இல்ல, அது வந்து இருக்கா. அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு அந்த சமையல்காரனுக்கு வேலையே போயிருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இதுல மாப்பிள்ளை போட்டோ இருக்கு. நீங்க தான் ஏற்கனவே பாத்துட்டீங்கல்ல. நான் போய் எல்லாருக்கும் காட்டணும். என் பேட்டரி வேற லோ ஆயிட்டே இருக்கு. நீங்க மாப்பிள்ளை பத்தி கேட்டீங்கல்ல, இவருதான் மாப்பிள்ளை. பாருங்க, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காருங்க. 2 பேருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமாங்க, உண்மைதான். மாப்பிள்ளை ஐயோ, என் செயினை காணோம். அட கடவுளே, என் செயினை காணோம். யாராவது தேடுங்க, என் செயினை காணோம். என்னாச்சு ஆண்டி? சுமதி, என் செயின் எங்க போச்சுன்னே தெரியல. யாரும் திருடி இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது 4 பவுண்ட் செயின். அதுக்கு இன்னும் நான் காசு கூட கட்டி முடிக்கல. கடவுளே, நான் இன்னைக்கு அவருக்கு போய் என்ன பதில் சொல்றது? என் செயின். பயப்படாதீங்க ஆண்டி, நீங்க அமைதியா இருங்க, என்னாச்சு நான் பாக்குறேன். 4 பவுண்ட். நீங்க கவலைப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். நிச்சயமா கிடைச்சிடும். சரி, எப்படி நடந்துச்சு? என் கல்யாணத்துல தான் இதெல்லாம் நடக்கணுமா? நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, உன் கல்யாணம் நின்னு போகாது. இங்க பாருமா, நீ டென்ஷன் ஆகாத, கூல் ஆயிரு. நான் போய் செயினை தேடுறேன். என்னங்க நடக்குதுங்க? பொண்ணோட அம்மா செயினே தொலைஞ்சு போச்சா? அது எப்படி திருட்டு போயிருக்கோம்? இவங்க ரொம்ப நேரமா இங்க கூட தானே இருந்தாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா திருட இந்த வீட்ல தான் இருக்கணும். இங்கதான் இருப்பான். அவன் என் கையில மாட்டா, அவன் காலி. தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. செயின் எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் இருக்கும். ஆமா ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், எல்லாரையும் செக் பண்ணி பாத்துடலாம். ஆமாமா நிர்மலா, அது வரைக்கும் நீங்க இவள பாத்துக்கோங்க. நான் போய் இவளோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ? ஏய், எங்க போற? செக் பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பு. எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? துப்பட்டா வேடு. எல்லாரும் ஒரு தடவை இங்க பாருங்க. காணாம போன செயின் இவதான் திருடி வச்சிருப்பா. யாருக்கும் தெரியாம மூஞ்ச மறைச்சுக்கிட்டு ஓட பாக்குறா. விடுங்க, மூஞ்சில இருக்க துணி எடு. சௌமியா, சௌமியா அக்கா, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதை செயின் எடு. இல்ல, நான் வந்து செயின் எல்லாம் திருடல. நீங்க பாருங்க ஆண்டி, எங்க சௌமியா அக்கா ஒன்னும் திருடி கிடையாது, புரிஞ்சுதா? அப்படியாமா? அப்புறம் எதுக்கு இவ முகத்தை மறைச்சுக்கிட்டு ஓடுனா? பாத்தீங்களா, நிர்மலாவோட பொண்ணு தான் திருடி இருக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? என் பொண்ணுக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு முகத்தை மறைச்சா? திருட்டுத்தனமா ஓட பார்த்தா? ஐயோ ஆண்டி, அவ சும்மா முகத்துல துப்பட்டா போட்டிருப்பா. சொல்ல போனா சௌமியாவும் சுமதியும் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. நாங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து இவ ஃப்ரெண்ட்ஸ். சொன்னா கேட்க மாட்டா. போலீஸ் கூப்பிட்டாதான் சரியா இருக்கும். மரியாதை செயின் எடு. செயினை கொடுக்க போறியா இல்லையா? இல்ல ஆண்டி, நான் சத்தியமா சொல்றேன், செயின் எல்லாம் நான் திருடல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இவ சொன்னா கே. இங்க பாருங்க ஆண்டி, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க. இல்லனா உங்களோட இந்த கையை உடைச்சு அந்த கையில கொடுத்துருவேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தோட ரிட்டர்ன் கிஃப்ட் ஆயிடும், ஜாக்கிரதை. என்னவ இப்படி எல்லாம் பேசுறா? இவ அக்கா திருடுறா, தங்கச்சி இப்படி ரவுடி மாதிரி பேசுறா? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க எங்க வீட்டு பொண்ணுங்க. திருட்டு வேலையெல்லாம் கண்டிப்பா இவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எல்லாம் புரியுது. நான் தான் இப்ப முட்டாள் ஆயிட்டேன். நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவா, உங்க நல்லதுக்காக தானே தேடினேன். ஆனா நீங்க என்னடான்னு என்ன கெட்டவளாக்கிட்டீங்க. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடுறா சாமி.
ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி 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 கொஞ்சம் நில்லுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க தானே? அதே மாதிரி வந்த வேலையும் நல்லபடியா முடியணும்ல. எல்லாரையும் செக் பண்ணும்போது உங்களே செக் பண்ணணும்ல. அட, விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஓஹோ, செக் பண்ணணும் தானே சொன்னேன். ஏதோ உங்க ஆதார் கார்டு கேட்ட மாதிரி இவ்ளோ குதிக்கிறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, என்ன என்ன பண்ற நீ? வாயை மூடுங்க. அம்மா, என்னது மேஜிக் பையா? சௌமியக்கா, சௌமியக்கா, இந்த பையை என்னால ஓபன் பண்ணவே முடியல. கொஞ்சம் நீங்களே இதை ஓபன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிங்க. ஆமாக்கா, உள்ள அப்படி என்னதான் இருக்கு? சரி, அது வெளியில எடுங்க. கடவுளே, இதுதான் என்னோட செயின். ஆமா ஆண்டி, நீங்க சௌமியா அக்காவை பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல? என் அக்காவை நீங்க திருடின்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க வச்சிருந்த பையில இருந்து ஆதாரத்தோட யார் திருடின்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டி, உங்க செயினை வாங்கிக்கோங்க. உன்னோட இன்டெலிஜென்ட்க்கு அளவே இல்லம்மா. இந்த மிஸ்ஸஸ் சரோஜாவ நான் சும்மா விட மாட்டேன். நீ பாத்துக்கிட்டே இரு. உன்ன நான் எதை வேணும்னாலும் தாங்கிப்பேன் ஆண்டி. ஆனா என் சௌமியா அக்காவை பத்தி ஏதாவது சொன்னாங்க, அவங்க கையை உடைச்சு இன்னொரு கையில கொடுத்துருவேன். இவங்க தான் இந்த வேர்ல்ட்ல ரொம்ப பெஸ்ட் அக்கா. இவ எப்பவும் தப்பு செய்யவே மாட்டான். ஹலோ, பாராட்டும் போது கூட அழுவியா? அக்கா, நீ எந்த தப்பும் செய்யல. இத விளம்பரம் பண்ணவங்க தான் தப்பு பண்ணவங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க. அழாதக்கா ப்ளீஸ். அம்மா, வா போலாம். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? ஒரு சந்தோஷமான நாளுனா உன் பொண்ணு வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு போறது தானே வழக்கம். நிர்மலா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாணத்துல இருந்து பாதையில போகாதீங்க. அப்புறம் உங்க வீட்லயே பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்க ப்ளீஸ். என்ன நீங்க மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். வாமா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. நீங்க எங்க பொண்ணுக்கு எவ்வளவு ஆசாசியா அலங்காரம் பண்ணி வச்சீங்க. அதுக்காகவாது அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும்.
ஆகியும் உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? எதுக்காக அங்க வந்த? வீட்டை விட்டு வெளியில வராதேன்னு உனக்கு எந்த பாஷையில சொல்லி புரிய வைக்கிறது? சாமி, நீ எதுக்கு வெளியே போன? பதில் சொல்லு. 4 பேருக்கு முன்னால எங்களுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. வந்தவங்க என்ன யோசிச்சாங்களோ, என்ன தப்பு பேசி தொலைச்சாங்களோ. சௌமியா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாதுன்னு. ஏன் போனன்னு சொல்லு. அக்காவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? பவித்ரா, ஷாலினி, ஷைனி எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்டு தானே? இவங்களை நீங்க அங்க வரவிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே சத்தியம் வாங்கிட்டு இவங்களை அங்க வர வச்சேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன்னை யாரு சத்தியமெல்லாம் கேட்க சொன்னாங்க? அவங்கள வீட்லயே போட்டு அடைச்சு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் பாட்டி? சுமதி, இந்த விஷயத்துல நீ எதுவுமே பேசாத. இவ எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டுமா? அம்மா, நீங்க சௌமியா அக்காவுக்கும் அம்மா தானே? இந்த 4 செவத்துக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அத நினைச்சாலே என் மனசெல்லாம் பதற. சுமதி, அக்கா வாழ்க்கை பூரா எப்படி இப்படியே இருப்பா. சுமதி, அமைதியாரு. ஏங்க அமைதியா இருக்க சொல்ற? நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. ஒரு குருடன் கூட கொஞ்சம் தெளிவா இருப்பான். ஆனா இங்க பெத்த தாயே பொண்ணுங்களுக்குள்ள பாரபட்சம் பாக்குறாங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் நீ ஏங்க அமைதியா இருக்க? உனக்காக வாய் திறந்து பேச மாட்டியா? சுமதி, ப்ளீஸ் எதுவும் பேசாத. நான் எங்க பேசாம இருக்கணும்? நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? பதில் சொல்லுங்க. நான் தப்பா பேசுறேன்னா? உங்களை படிக்கவும் வைக்கல, வெளியிலயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. 4 பேரோட உட்கார்ந்து பேசவும் சுதந்திரம் இல்ல. ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் எதுக்கு உங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இவங்க ஏன் அப்படி பண்ணி தொலைறாங்க? அப்படி எல்லாம் பேசாத. இன்னும் அவளோட அம்மா உயிரோட தான் இருக்கா. அவளை பத்தி நீ இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒன்னும் இப்ப கவலைப்படல. என் அக்காவை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. இந்த வீட்ல அவங்கள ஒரு பொண்ணு மாதிரி இல்ல, கைதி மாதிரி நடத்துறீங்க. பேசு, நல்லாவே பேசு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதான் சொன்னேன்ல, இந்த சௌமியா பிறந்ததுல இருந்து வீட்ல ஒரே தரித்திர நிலைமை தான். சரியான அதிர்ஷ்டம் கட்ட. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு ஏறாது. இப்பவாது புரிஞ்சுக்க. ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? சௌமியா அக்காவை போய் தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்றீங்க? சௌமியா அக்கா தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் பொண்ணு, பெஸ்டான பேத்தியும் கூட. நீங்க ஒரு வேலை சொன்னா உங்க வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அப்படி இருந்தும் தினமும் அவங்களே நீங்க திட்டி தேக்குறீங்கல்ல. இதுக்கு மேலயும் நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், ஒருத்தர் உங்க மேல பாசமா இல்ல. இந்தாங்கப்பா டிஃபன், நானே உங்களுக்கு பேக் பண்ணிருக்கேன். கிழவை, எனக்கு ஒண்ணு தேவையில்ல. தன்னோட கால்ல நிக்கிற சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு உங்க பேத்தி தானே? அம்மா சுமதி, நாங்க என்ன பண்ணோம்? எங்க கிட்ட இருந்து அவளை எப்பவுமே விலைக்கு தானே வச்சிருக்காங்க. உங்க அம்மா தான். நான் அவளை தனியா வளர்த்துக்கிறேன்னு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஏ அம்மா இதுக்காக தனியா பொறுப்பேத்துக்கணும்? சௌமியா அக்கா உங்க பொண்ணு இல்லையா? இல்ல ஒரு தகப்பனா உங்களுக்கு தான் கடமை இல்லையா? அக்காவோட ஃபியூச்சரை பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஃபியூச்சர் விஷயத்தை விடுங்கப்பா. இது வரைக்கும் நீங்க அவங்க முகத்தை பார்த்து பேசுனது கூட இல்ல. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மா எப்பவும் உன்னோட அக்காவோட எதிரியா தான் என்ன பாத்துருக்கா. ஆனா ஏன்? எதுக்கு உங்க அம்மா எதிரிய பார்க்கணும்? பதில் சொல்லுங்கப்பா. கேள்வி கேட்டா எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வீட்டுல போட்டு கோடை வேணா நீங்க அழிச்சிருக்கலாம். ஆனா மனசுல போடப்பட்ட கோட்ல இருந்து நீங்க யாருமே இன்னும் வெளியில வரல. இந்த வீட்ல இருக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சுமதி, 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 யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. என்ன தனியா இருக்க விடுங்க. சுமதி,
சுமதி உன்னதான் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப உனக்கு நிம்மதியா இருக்கா? ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டி சுவராக்கிட்ட. அதே மாதிரி என் சுமதியோட வாழ்க்கையை வீணாக்க நான் விட மாட்டேன். சுமதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். புரிஞ்சுதா? சுமதி, சுமதி சுமதி, எங்க போற? எங்க போற? சுமதி, சுமதி, எங்கம்மா போற? நில்லுமா. சுமதி, சுமதி. சுமதி. யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, அவ்வளவுதான். சுமதி, எங்கேயோ போறா. எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு எங்க காணாம போயிட்ட? எவ்வளவு நேரமா தேடுறேன் தெரியுமா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையா, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். சில நேரம் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடலாமான்னு தோணுது. ஐயோ, ஓடி வந்தாலும் என்ன பண்ண முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம், மார்க்கெட் போலாமா? ஸ்மார்ட்டான பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. நாளா வரல, நீங்க போங்க. ஹேய், வழக்கம் போல உனக்கு ஆப்ஷன்லாம் ஒண்ணும் கொடுக்கல, நீ வந்தே ஆகணும். வானா வந்துதான் ஆகணும். வா, சொன்னா கேளுங்கப்பா, எனக்கு வர வான்னு பிடிக்கல. சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்களேன். வா. அம்மா, அம்மா, சாரிம்மா, சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நாங்க வந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எல்லாம் என்னோட தப்புதான். பவித்ராவுக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு ஆசையா இருந்துச்சு வந்து பார்க்கணும்னு. ஆனா நான் வந்திருக்க கூடாது. நாங்க வரணும்னு சுமத்தி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதான், அதனாலதான் வந்த. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ். சரி, பரவாயில்லம்மா. எதுக்காக நீ அழாத என் செல்லம்? அம்மா, நீங்க அழாதீங்க. அம்மா இது சொல்றல, என்னோட தப்புமா, அழாதடா. என்னோட தப்புதாம்மா. இல்ல செல்லம், அம்மா அழல, நீயும் அழக்கூடாது என்ன? ஹே, என்னப்பா போரிங் மூட தூக்கி போடு, வந்த வேலையை பார்க்கலாம். இவ பெரிய விதக்காரி, யாரையாவது சுட்டாதான் சந்தோஷமா இருப்பா போல. தள்ளுங்க. சீக்கிரமா அதை ஃபில் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது பெரியவங்களுக்கு இல்ல. இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட பேரம் பேசி ஆடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீயே வச்சுக்கோ. கொடுங்க. ஏய் சுமதி, ப்ளீஸ்மா, நீ இந்த சால்ல விளையாடாத. எப்படி இருந்தாலும் நீ தான் ஜெயிப்ப, நான் தோத்து போயிடுவேன். என் ஆள் முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதமா. அங்க பாரு, அவ என்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி, அவளை நீயே இம்ப்ரெஸ் பண்ணிக்கோ, நான் விளையாடல.
அம்மா சுமதி போன் எடுக்க மாட்டேங்கிறா. நானும் பண்ண அவ எடுக்கவே இல்லை. சரி விடு, கோபம் குறைஞ்சா அவளே தன்னால வீட்டுக்கு வந்துருவா. இது தினமும் நடக்கிறது தானே. கொடுங்கம்மா, நான் மடிச்சு வைக்கிறேன். சரிம்மா, எனக்கு சமையல் கட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் தாளிச்சிருமா, ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு வேற போகணும். சரிங்கம்மா. என் அக்காவை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்கள இந்த வீட்ல பொண்ணு மாதிரி இல்ல, ஒரு கைதி மாதிரி நடத்துறீங்க. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போறேன். நானும் எல்லாரும் மாதிரி எழுதி ஹோம்வொர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி வீட்ல உட்காந்து நான் படிக்க விரும்பல. என்ன மன்னிச்சிரு சௌமியா. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. சுமதி போன் எடுக்க மாட்டேங்கிறா. டேய் சும்மாறா, பொண்ணாலெல்லாம் பொண்ணுங்களை கவர் பண்ணவே முடியாது. நீ போய் வீட்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏய் இருடா, அங்க பாத்தியா பொண்ணுங்களை எப்படி மடக்கிறதுன்னு உனக்கு நான் சொல்லி தரேன். வேண்டாம் சுமதி, நீ வா, நம்ம போலாம். நீ கொஞ்சம் கூலாரு. நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். இதுக்கப்புறம் என் மூடும் சரியாயிடும். சோ சொல்லுங்க பாய்ஸ், உங்கள யார் குக்கர் சொல்லுங்க. ஹே ஸ்டூபிட்ஸ், நான் என்ன கேக்குறேன்னு புரியலையா? என்ன பார்த்ததும் குக்கர் மாதிரி எவன்டா அதுல விசில் அடிச்சது? எவன்டா விசில் அடிச்சது சொல்லு. விசில் அடிக்கிறதுனா சாருக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஒண்ணுல கிண்டல் பண்றானுங்க, வாங்க என்னன்னு கேப்போம். அட வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க குடும்பத்துல யாரையும் கிண்டல் பண்ணல. இவன் என்ன பார்த்து தானே விசில் அடிச்சான். என்ன தானே? இத நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சோ குக்கர், கைய கீழே போடுப்பா. இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ அடிச்சதுக்கு பேரு விசில் நினைச்சிட்டு இருக்கியா? கேக்கும்போது ஏதோ தும்புற மாதிரி இருந்துச்சு. நீ இந்த மாதிரி விசில் அடிச்சா கழுத கூட உன்னை திரும்பி பார்க்காது. பொண்ணுங்களை மடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் என்ன மாதிரி பொண்ணை மடக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை. எப்படி விசில் அடிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? நீ பயங்கரமான ஆள் தான். சரி, உன்னோட இந்த டேலண்ட்டை வச்சு உனக்கு விசில் அடிக்க சொல்லி கொடுக்குறேன். கவனமா பாருன்னு. சரி, இன்னொரு விஷயம் சொல்லு. பொண்ணுங்களை மடக்க வேற என்ன டேலண்ட் இருக்கு உன்கிட்ட? ஆமா, உனக்கு கண்ணடிக்க தெரியுமா? ஓ, அப்படின்னு தெரியுமா? எங்க அடிச்சு காட்டு. பாத்தீங்களா இவன் எப்படி கண்ணடிக்கிறான்னு? சரி, நீ ஒண்ணு பண்ணு. விசில் அடிச்சுட்டே கண்ணடிக்கிறத கண்டினியூஸா பண்ணு. திருவிழால உனக்கு யாராவது செட்டா கூட ஆகலாம்ல? சரி, ஆரம்பி. ரெடி ஜூட்? அப்புறம் நீங்க கிரவுடா பின்னாடி நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்குள்ளே ஏதாவது டேலண்ட் இருக்கா? ஹலோ ஹேண்ட்ஸம், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? ஆரம்பிங்க. அடடடடடா, செம்ம டேலண்ட் உங்களுக்குலாம். சான்ஸே இல்ல, செம்ம டேலண்ட்.